இல்ல எனக்கு என்ன கேள்வினா, அவர் விஜய் மீட் பண்ணவே இல்லைன்னு அவரோட ட்வீட்ல சொல்லியிருக்காரு. அவர் விஜயை பார்க்கவே இல்லை. விஜயை பார்த்ததாக அரை மணி நேரத்துல கூட்டி ஒரு தீர்வு கண்டு விட்டார். அதாவது இந்த முதல்வன் படத்துல வந்து ஹலோ நாச்சியா பண்ணேன், இந்த உங்க இதுக்கு இப்போ ஃபேக்ஸ் அனுப்பிட்டு இருக்கேன் பாருங்க. யாரு சார் நீங்கன்னா சிஎம் அப்படின்னு வரல. அந்த மாதிரி போன் வந்து கிட்ட வந்து சிஎம் பார்த்துட்டாரு, அரை மணி நேரத்துல பார்த்துட்டாரு. ஒருத்தர் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. ஆனா விஜயை பார்த்ததாக எல்லா இடத்துலையும் வந்து தீவிரமா பரப்பப்படுது, திட்டமிட்டு பரப்பப்படுது. எல்லா இடத்துக்கும் நியூஸ் கசிய விடுது. தெரிஞ்சு சில பேர் அந்த நியூஸ் கேரி பண்றாங்க, தெரியாம கேரி பண்றாங்க. இது வந்து கேள்வி ஒண்ணு. அந்த ஒரு 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 ஜாலியான ஒரு கன்செஷன் வந்து எப்படி அறிவிக்க மட்டும் கிடைக்குது? டவுட்ஸ், டூபியஸ்னஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால சிஜேபி மேல வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேல இன்னுமே வந்து ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. இது வந்து சில இடத்துல வந்து பிஜேபிக்கு ஃபேவர் பண்றதுக்காகவே ரெடி பண்ணப்பட்டதோ அப்படின்னு. அண்ட் தென் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளார நடக்கிற அந்த இன்டர்னல் மோதலில் வந்து தர்மேந்திர பிரதான ஸ்கேப் கோட் ஆக்கிட்டு மற்றவங்கெல்லாம் நீட்டாக நகர்றதுக்கான ஒரு பிளான் பண்ணுறாங்களா? இவங்க போராட்டம் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்னா, நீட்டில் வந்து அந்த தேர்வு வந்து முறைகேடு நடக்காமல் பார்த்துக்கோங்க, நீட்டு நடத்துக்கோங்க, நீட்டை முறைகேடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. இந்த ராசாத்தி சுத்தபத்தமாக தானே இருக்கு. அந்த டோன்ல தான் இருக்குங்கும் போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஏன் குரல் இல்லை, ஏன் குரல் இல்லைன்னா, குரல் நாங்கள் முன்னாடியே எழுப்பிட்டோம். ஒரு விஷயத்துல உடனே எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கணுமோ அது எதுக்குமே திறக்க மாட்டாங்க. ஒரு 5 நாள் ஆகும், 6 நாள் ஆகும். லாஸ்ட் இதில் சபரிவர்மன் டெத்துக்கு நம்ம அப்படிதான் பேசணும். 5 நாளைக்கு 6 நாள் ஆகுது வாய் திறக்கலன்னா, அதுக்கப்புறம் தான் பேசுங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவில்லை. அதனால ரொம்ப எப்பொருள் யார் யார் கேட்கணும், வெயிட் பண்ணி அதை ஆராய்ஞ்சு ஒரு இன்டெப்தான ரிசர்ச் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்கன்றது. ரிசர்ச் பண்றது ஒரு ஆட்சி தான். இதுல என்ன ஆட்சி நடக்கும்? 5 வருஷத்துல பண்ணிருங்களா இல்ல 5 வருஷமோ ரிசர்ச் பண்ணி தான் உடனே ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல எப்படி வாய்ப்பு கொடுங்க, அவர் சென்சிட்டிவான மேட்டர்ல எப்படி வாய் திறப்பாரு? 2031ல வாய்ப்பு கொடுங்க, நாங்க இத இப்பதான் கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் தான் கொடுப்போம்னு சொல்லுவீங்க. அவர் மூக்குல அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு, நீங்க அதுக்கு கூட கண்டனம் தெரிவிக்காம காலம் தாழ்த்தி தான் பேசுவேன், வாய் திறப்பேன். அதுவும் ஐடிவிங்ல இருந்து தான் போகுது. இது சரியா இல்ல. காங்கிரஸோட பிளான் இருக்கு, இன்வால்வ்மெண்ட் இருக்கு, ஓப்பனா எதிர்த்து இருக்கிறாரு பினராயி விஜயன்லாம். இவரு திமுகவோட உறவாடி கெடுத்தார்கள். ஏதோ ஒரு வகையில வந்து காங்கிரஸோட நேரடி பங்களிப்பு இருக்கு. வணக்கம். வணக்கம். அது டெல்லியில் நீட் தேர்வில் வந்து நடந்த முறைகேடுகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்திருக்கு. அது தடியடி கலவரம் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்திருக்கு. முதல்ல திமுக சார்பாக ஆராசா போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறமும் கட்சிகள் எதுவும் போவாங்கன்னு பார்த்தா அடுத்த ஒரு 4-5 நாளைக்கும் போகாமல் இருந்தாங்க. நேற்று முதல் தான் அந்த வாங்சுக் வந்து கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தி இவங்கெல்லாம் போகிறாங்க. காங்கிரஸோட 2 முதலமைச்சர்கள் போயிருக்காங்க. சதீஷன் போயிருக்காரு, டிகே சிவகுமார் போயிருக்காரு. ராகுல் காந்திக்கு அடிபட்டு மூக்கில் ரத்தம் வந்ததுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னதான் பண்ண போகிறாங்க அந்த பிரச்சனையில்? என்னதான் தீர்வு கிடைக்கும்? இல்லை, அது தீர்வை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி சிஜேபியோடைய அந்த மோட்டிவ்ஸ் மேலே எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது. உதாரணமாக எப்படி வந்து 2012 வந்து அந்த 11-12 சமயத்தில் காங்கிரஸோடைய எண்டு இருக்கும்போது ரெஜேம் 2 டைமில் வந்து ஆம் ஆத்மி எப்படி உள்ளே கொண்டு வரப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் மாதிரியே இது இருக்குது. நான் அவங்கள வந்து 19 அவங்கள பி டீம் அப்படின்னு சொல்லலை, ஆனால் இந்த டவுட்டோட தான் அவங்கள அணுக வேண்டியிருக்கு. ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல முறைகேடு நடக்குது. ஒருத்தர் வந்து உங்களை கத்தி எடுத்து குத்துறாரு. குத்தும் பொழுது வந்து அந்த கத்தி வந்து ரொம்ப வரியாக உள்ளே இருந்தால் குடலை இழுத்துன்னு வந்துடும். இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், என்னை ஏன் அவன் குத்துறான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நோக்கம் சரி. நீங்கள் என்னை குத்துறது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அதில் அந்த வரியாக இருக்குது பார்த்தீங்களா, கத்தி கொடுக்கா இருக்குல்ல, அதில் என் குடல் குந்தாணிலாம் இழுத்துன்னு வெளில வந்துடுது அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. உங்களோட நோக்கம் மேலே வந்து ஒரு டவுட் வரும். அப்போது இது வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டமா இல்லை நீட்டில் நடந்த குளறுபடிகளுக்கு எதிரான போராட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நீட் முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டமா, தர்மேந்திர பிரதானுக்கு எதிரான போராட்டமா இல்லை மோடி கவர்மெண்டினுடைய பாலிசிஸ்க்கு எதிராக போராட்டமா? அடுத்த லேயருக்கு இருக்கு. இன்னொரு லிட்மஸ் டெஸ்ட் இருக்கு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த கட்சி யார் வந்தாலும் அவங்கள்ட்ட கேட்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த மூமெண்ட் வந்து ரிசர்வேஷனுக்கு ப்ரோவா இருக்கா, ரிசர்வேஷனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கா? இந்த எளிய கேள்விகளை வந்து நீங்க தூக்கி முன்னாடி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான பதில் வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரியான டவுட்ஸ், டூபியஸ்னஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால சிஜேபி மேல வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மேல இன்னுமே வந்து ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. இது வந்து சில இடத்துல வந்து பிஜேபிக்கு ஃபேவர் பண்றதுக்காகவே ரெடி பண்ணப்பட்டதோ அப்படின்னு. அண்ட் தென் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளார நடக்கிற அந்த இன்டர்னல் மோதலில் வந்து தர்மேந்திர பிரதான ஸ்கேப் கோட் ஆக்கிட்டு மற்றவங்கெல்லாம் நீட்டாக நகர்றதுக்கான ஒரு பிளான் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விக்டிம்ஸ் ஆகுறாங்களோ? நாட் எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் எ விக்டிம், நாட் எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டூடெண்ட் அலோன். இவங்களுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்கலாம், ஒரு லீனிங் இருக்கலாம். இது வந்து ஒரு காமனர் வந்து
எனக்கு இந்த நீட்டால இப்போ இங்க நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நிறைய போராட்டங்கள் நடந்தது. நிறைய போராட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து அனிதாவுடைய டெத்தை வந்து தங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தருடைய டெத்தாகவும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய டெத்தாகவும் ரொம்ப எமோஷனலா அதை அணுகுனாங்க. யாருமே வந்து அதில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிபன்சி சொல்லுங்க அப்படின்னு வரல. அந்த நீட்டே வேணாம், நீட்டு போராட்டமே, நீட்டுன்றதே தேவை கிடையாது, நீட்டை சரிப்படுத்தி முறைமைப்படுத்துங்கள்னு போராட்டம் இல்லை, ஒட்டுமொத்தமா ஸ்கிராப் பண்ணுங்க அப்படின்ற போராட்டம். ஆனா டெல்லியில நடக்கிறது வந்து இந்த சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமா ஸ்கிராப் பண்ணுங்கன்ற போராட்டம் மாதிரி தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்லை, இது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இது நீட்டுக்கு எதிரான போராட்டம்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகள் வந்து தேசிய முகமை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த தேர்வுகள் எல்லாத்துலேயுமே குளறுபடிகள் இருக்குது, கொஷின் பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் அதுக்காக தான் போராட்டம் இது பண்ணுறாங்க. மேல வந்து லாஸ்ட்டாக நீட் எக்ஸாம் நடக்குது, கொஷின் பேப்பர் திரும்ப எக்ஸாம் வச்சு சரி பண்ணுறோம், திரும்ப ஜூன் இது வந்து ஒரு பேட்டர்னாகவே இருக்குது. மாணவர்கள் மேலே தப்பு இருக்கும் அப்படின்ட்டு நீட்டுக்கு போகிறவங்கள்ட்டெல்லாம் வந்து சட்டையை கழட்டு பட்டனை கழட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. மாணவர் சைட்லேருந்து நீங்கள் வந்து தாலி கட்டு வரைக்கும் வந்துருச்சு, தாலியை கட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் நகர்றீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை எழுத வர ஒருத்தனுக்கு நீங்கள் அவ்வளோ சோதனை பண்ணும்போது ஒரு எக்ஸாமை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு முக்கியமான எக்ஸாமை, அதை நீங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணணும். இத்தனைக்கும் தமிழ்நாடு வந்து நீட்டுக்கு ரொம்ப அப்போஸ்டாக இருக்காங்க. தமிழ்நாடு நீட் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. பல்வேறு கட்டங்கள்லையும் ஈவன் திமுக அரசா இருந்தாலும் சரி, அதிமுக அரசா இருந்தாலும் சரி, தாவேக அரசா இருந்தாலும் சரி, எல்லாருமே நீட்டுக்கு அகைன்ஸ்ட். அது ஒரு ஒட்டுமொத்த மாநிலமே எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் இதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஸ்டேட் இருக்குது. நீங்கள் அதையும் மீறி ஒரு எக்ஸாம் வந்து நான் நடத்தியே தீர்வேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா அந்த தேர்வில் நீங்கள் வந்து நீட்டை ரொம்ப நீட்டாக நடத்தணும். முதல்ல எந்த பிரச்சனையும் இல்லாத, கொஷின் பேப்பர் லீக் ஆகாத, ரொம்ப பாதுகாப்போடு தான் நீங்கள் அதை நடத்தணும் அப்படிங்கிறதுலே அது நடத்தாமல் போயிருக்காங்க. அதை நோக்கி கேள்வி எழும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தர்மேந்திர பிரதானை வந்து பதவி விலக வைக்கணும். இவங்க போராட்டம் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்னா, நீட்டில் வந்து அந்த தேர்வு வந்து முறைகேடு நடக்காமல் பார்த்துக்கோங்க, நீட்டு நடத்துக்கோங்க, நீட்டை முறைகேடு இல்லாம பாத்துக்கோங்க அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. தர்மேந்திர பிரதான வந்து நீங்க ராசாத்தி சுத்தபத்தமா தானே இருக்கு, அந்த டோன்ல தான் இருக்குங்கும் போது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஏன் குரல் இல்லைன்னா, குரல் நாங்க முன்னாடியே எழுப்பிட்டோம். நாங்க 16 வந்த புதுசுலயே எழுப்பிட்டோம். நாங்க வந்து நீட்ல முறைகேடு நடக்கும், இதெல்லாம் வேணாம்லாம் சொல்ல, எங்களுக்கு நீட்டே வேணாம், அதனால எங்க பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டோம். இதுல நடுவுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து பெரிய அளவுக்கு குரல் எழும்பல அப்படின்னும் நியாயமானதா இல்லையா? அந்த தெளிவு, அரசியல் தெளிவு உங்களுக்கு இருக்கு. நீங்க ஏன் போராடல, நீங்க இது பண்ணலன்னு கேட்டா நீட்டே வேணான்றதுக்கு போதுமான அளவு தமிழ்நாடு போராடும். அங்க வந்து ஒரு மக்கள் போராட்டமா அது நடக்குது, மாணவர்கள் போராட்டமா அது நடக்குது. அப்படிங்கும்போது திமுக சார்பா ஆராசா போய் அவங்க தார்மீக அடிப்படையில நாங்க உங்களுக்காக வந்து பார்லிமெண்ட்ல குரல் கொடுப்போம், உங்களுக்கு ஆதரவாகவும் மோரல் சப்போர்ட்டும் நாங்கள் சொல்லி பண்ணுறாரு. உதயநிதியும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தாவேக்காலேருந்து நேத்தி தான் வந்து சப்போர்ட் வந்து இந்த போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் அவங்க வாய் திறக்கல. நேத்தி ராகுல் காந்தி இப்போ திறந்துருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்துல உடனே எதுக்கெல்லாம் வாய் திறக்கணுமோ அது எதுக்குமே திறக்க மாட்டாங்க. ஒரு 5 நாள் ஆகும், 6 நாள் ஆகும். லாஸ்ட் இதில் சபரிவர்மன் டெத்துக்கு நம்ம அப்படிதான் பேசணும், 5 நாளைக்கு 6 நாள் ஆகுது வாய் திறக்கலன்னா, அதுக்கப்புறம் தான் பேசுனாங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லை, அதனால ரொம்ப எப்பொருள் யார் வாய் கேட்கணும் வெயிட் பண்ணி அதை ஆராய்ஞ்சு ஒரு இன்டெப்தான ரிசர்ச் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்கன்றது. ரிசர்ச் பண்றது ஒரு ஆட்சி தான். இதுல என்ன ஆட்சி நடக்கும்? 5 வருஷத்துல பண்ணிருவீங்களா இல்ல 5 வருஷமும் ரிசர்ச் பண்ணி தான் உடனே ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல எப்படி வாய்ப்பு கொடுங்க, ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல எப்படி வாய் திறப்ப 2031 வாய்ப்பு கொடுங்க, நாங்க இது இப்பதான் கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் தான் கொடுப்போம்னு சொல்லுவீங்களா? சரி, அது விடுங்க, அது அடுத்த வேற டாபிக், அங்க அது அப்புறம் போய்க்கலாம். ராகுல் காந்தி அடிபட்டு மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லும் போது கூட உடனே உங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. நிறைய எல்லா கட்சிகளும் குரல் எழுப்பினதுக்கு அப்புறம், மீடியாக்கள்லாம் இது பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நீங்கள் வாயை திறப்பீங்க அப்படின்னா, கூட்டணி கட்சி தானே, அவங்க கூட்டணி கட்சி தானே, நீங்கள் அவங்கள தானே, உங்களுக்கு முதல்ல அவங்க தானே வந்து நின்னாங்க, காங்கிரஸ்காரங்க தானே எங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னாங்க. காமராஜர் ஆட்சியை வந்து தளபதி கொடுக்க போறார் அப்படின்னு நிற்கிற ஒரு இடத்துல வந்து அவர் மூக்கில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு, நீங்கள் அதுக்கு கூட கண்டனம் தெரிவிக்காம காலம் தாழ்த்தி தான் பேசுவேன், வாய் திறப்பேன், அதுவும் ஐடி விங்லேருந்து தான் போகுது. விஜய் வந்து அவரோட இதுலேருந்தோ எதுவும் போகல. ஈவன் ஓகே, ஐடி விங்லேருந்து போகுது, அது அவங்க கட்சி சார்பானது அப்படிங்கிறது, அதுக்கே இவ்வளோ நாள் எடுக்கும்னா அந்த நீட் போராட்டத்துக்கு வந்து உங்களோட வெறுமனே நான் நீட்டை வந்து எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதோட அதோட நிற்கிதே. நீட்டுக்கு எதிர்க்கிறேன்னா அடுத்தடுத்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் எழும்புறதுல நியாயம் இருக்குதுல்ல. ஆமாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ராகுல் காந்தி தாக்கப்பட்ட விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் நோட் பண்ணீங்களா? ஒரு டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் இருந்தப்போ
ஏதாவது ஒண்ணு ராகுல் காந்தி ஆமா. கைது செய்யப்பட போகிறாருன்னா ஒரு அறிக்கை வந்துடும். ஹாத்ராஸ் அந்த பாலியல் அத்ராஸ் அந்த வழக்குல வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். ராகுல வந்து கீழே பிடிச்சி தள்ளுறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்த டிவியில வந்த அடுத்த ஃபிளாஷ்ல வந்து ஸ்டாலின் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு, கால் பண்ணி பேசுறாரு ராகுல்கிட்ட. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆட்சிக்கு புதுசு எப்படியோ அது மாதிரி கூட்டணிக்கும் புதுசா இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இல்லையோ உங்களுக்கு இல்ல? எனக்கு அதை விட நீங்க விஜயே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என் கேள்வி என்னன்னா, நான் கையில அடிபட்டிருக்குன்னு வைங்க, எனக்கு நான் முதல்ல நான் கத்தணும். நானே கத்தல, நீங்க மட்டும் ஏன் கத்தல, நீங்க ஏன் கத்தல உங்களுக்கு கேட்க முடியல, நானே கத்தல. இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ ராகுல் காந்தி அடிபட்டார் இல்லையா, இங்க வந்து அள்ளு சிலை செதற விடுவோம், இங்க வந்து ஒண்ணு கூட எங்களை மீறி நடக்காது, பாஞ்சி எழுவோம், புதிய தலைவர் அமைதியா இருந்துட்டோம், அவரு ஏதாவது வாயை திறக்கலாம்ல. அப்போ தமிழ்நாட்டு காங்கிரஸ் ராகுல் கைதுக்கு என்ன கண்டனம் பெருசா சொல்றாங்க? ஏதாவது போராட்டம் நடக்குதா? KS அழகிரியாவது ஒரு 6 பேருன்ற பிரம்மாண்ட படையை கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு தண்டவாளத்துல நின்றுட்டு கத்திட்டாது இருந்தார். இங்க அது ஏதாவது நடக்குதா? அப்ப காங்கிரஸ்காரங்களுக்கே ராகுல் மேல அக்கறை இல்ல, நீங்க விஜய் கிட்ட வந்து அக்கறை வச்சுக்கன்னு சொல்றது வந்து இதுதான் பாசிசம் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கே அக்கறை இல்ல, அவங்க கூட்டணி அக்கறை இல்ல. உண்மையான காங்கிரஸ் அவங்களோட தான் இருக்காங்க. அப்புறம் அந்த உண்மையான காங்கிரஸ் வந்து நடுவுல பேசும்போது நடுவுல இதுதான் பாசிசம்னு தூக்கி போடாதீங்க. ஒரு சக மனுஷன் அடிபட்டு நிற்கும் போது ஒருத்தன் கேட்கணும்னு சொல்றது வந்து பாசிசம் கிடையாது. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க சும்மா ரொம்ப நீதி நேர்மையெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு அடிபடும் நீங்க கத்தணும்ல. ஆமா, நீங்களே கத்தலன்னா அப்புறம் என்ன? எனக்கு பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லணும்ல. நீங்களே உங்களுக்கு இப்ப இல்லன்னு சொல்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு நடந்த பிரச்சனையை நீங்களே மழுங்கடிக்கிறீங்கன்னு அர்த்தமா இல்லையா? ராகுலுக்கு பிரச்சனை தானே, அப்ப இவங்க வாயை திறந்து பேசணும்ல. இவங்களே வாயை திறக்கலன்னும் போது நாம ஏன் வாயை திறக்கணும்னு விஜய் அமைதி காத்திருக்கலாம். சோ அதனால வந்து நீங்க விஜய் தான் ஒரே குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது. குற்றவாளின்னு இந்த இடத்துல இது பண்ணல. விஜய் வந்து கூட்டணி கட்சியா இருக்கு, முதன்மையா ஆதரவு கொடுத்த கட்சியா இருக்கு. ராகுல் காந்தி உங்க பதவியேற்புக்கெல்லாம் வந்தாரு அப்படிங்கறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் வாய்ஸா உங்க வாய்ஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இது இருக்காது. அவங்க கட்சிக்காரர்கள், அவங்களுடைய தொண்டர்கள், அவங்களோட ரொம்ப வேண்டிய கட்சி நிர்வாகிகள் வந்து மிதிபடும் பொழுதே உடனடி ரியாக்ஷன் வராம 5-6 நாள் கழிச்சு தான் சிஎம் சார் அப்படின்னு ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை அந்த மாதிரியான வீடியோ எல்லாம் வருதுன்னும் பொழுது நீங்க அவங்க கட்சிக்கே இதான் நிலைமைனா நீங்க காங்கிரஸுக்கு சொல்லுங்கன்னா, விஜய் அவர் கட்சிக்கு நடந்தாலே 5 நாள் 6 நாள் கழிச்சு தான் இரங்கல் சொல்லுவாரு. ராகுல் காந்திக்கு அடிபட்டா அவருக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்களே வந்து முதல்ல ஏதாவது பிரச்சனை என்னதுன்னு எதுவும் வரமாட்டாங்க, இல்ல மெதுவாக தான் சொல்லுவாங்க. அவங்க திமுகவை திட்டுறதுலையும் அதிமுகவை திட்டுறதுலையும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு லேக்லாம் இருக்கு இல்லையா, நீங்க அந்த லேகெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். இல்ல இந்த லேக்லாம் இருக்குங்கிறீங்க. ஆனா அறிவு திருக்குறள் அறிவு வந்து நீட்டு இந்த போராட்டத்தை டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவா வந்து தலைமைச் செயலகத்துல போய் குரல் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன குரல் கொடுத்தாரு? நீட்டுக்கு எதிராக போராடணும், அவங்க அந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குரல் கொடுக்குறாரு. உடனே போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க, மேன் ஹேண்டில் பண்றாங்க. அரெஸ்ட் இல்ல, புடிச்சு தள்ளுறாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து விஜயை மீட் பண்ணிட்டாரு, சிஎம் விஜயை மீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல்கள் கசியுது. அப்புறம் ஆதவர்ஜுனா வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ள கூட்டு போறாங்க, திரும்ப ஆதவர்ஜுனா வழி அனுப்பி வைக்கிறாரு. இதெல்லாம் நடக்குது இல்ல, இது மட்டும் உடனே நடக்குது இல்ல. இல்ல எனக்கு என்ன கேள்வினா, அவர் விஜய் மீட் பண்ணவே இல்லைன்னு அவரோட ட்வீட்ல சொல்லியிருக்காரு. நான் அமைச்சர் ஆதவர்ஜுனாவை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னா, அப்ப அதுக்குள்ளார நீலம் அமைப்புல ஆரம்பிச்சு மற்ற குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆரம்பிச்சு விஜய்க்கு வந்து யாரெல்லாம் எங்களுக்கு விஜய் வந்து வராது வந்த மாமணி அப்படின்னு நினைச்சு விஜய்க்கெல்லாம் வெண்சாமரம் வீசுகிறவர்கள் எல்லாருமே விஜய் 1/2 மணி நேரத்துல பார்த்துட்டாரு அப்படின்னா. எனக்கு இதுல 2 கேள்வி இருக்கு. அவர் விஜயை பார்க்கவே இல்லை, விஜயை பார்த்ததாக 1/2 மணி நேரத்துல கூட்டி ஒரு தீர்வு கண்டு விட்டார். அதாவது இந்த முதல்வன் படத்துல வந்து ஹலோ நாச்சியா பண்ணேன், இந்த உங்க இதுக்கு இப்போ ஃபேக்ஸ் அனுப்பிட்டு இருக்கேன் பாருங்க, யாரு சார் நீங்கன்னா சிஎம் அப்படின்னு வரல. அந்த மாதிரி போன் வந்து கிட்ட வந்து சிஎம் பார்த்துட்டாரு, 1/2 மணி நேரத்துல பார்த்துட்டாரு, புகழேந்தி லெவலுக்கு இவரு தான் ஆக்ஷன் எடுக்கிறார். அந்த ஒரு பில்டப் கொடுக்கப்படுது இல்லையா. யாராவது வந்து ஆமா அறிவு சொல்றது பொய், அவர் ஆதவர்ஜனா மட்டும் தான் பார்த்தாரு, விஜய் அவர் பார்க்கவே இல்லை, விஜயை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அறிவு பொய் சொல்றாரு, விஜயை பார்த்துட்டாருன்னு சொல்லலாம்ல. ஒருத்தர் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. ஆனா விஜயை பார்த்ததாக எல்லா இடத்துலயும் வந்து தீவிரமா பரப்பப்படுது, திட்டமிட்டு பரப்பப்படுது, எல்லா இடத்துக்கும் நியூஸ் கசிய வருது. தெரிஞ்சு சில பேர் அந்த நியூஸ் கேரி பண்றாங்க, தெரியாம கேரி பண்றாங்க. இது வந்து கேள்வி 1. 2வது கேள்வி, இதே கோரிக்கை கரெக்டா இதே ஒரு மாசத்துக்கு முன்னாடி எஸ்எஃப்ஐ போராடுறாங்க. எஸ்எஃப்ஐ போராடும் போது எஸ்எஃப்ஐ நாய் அடிக்கிற மாதிரி தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ரோட்ல போறவங்கள போட்டு ஒரு நாயை கல்லால் அடிக்கிற மாதிரி தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. மனிதாபிமானம் கொஞ்சமும் இல்லாமல், ஈவிரக்கம் இல்லாமல் காவல்துறை வந்து அந்த போராடுற மாணவர்களை வந்து தூக்கி போட்டு மிதிக்குது. இத்தனைக்கும் அந்த எஸ்எஃப்ஐ தான் போய் என்ன பண்ணாங்க, இவரெல்லாம் போய் பார்த்து மரியாதை நிமித்தமான சந்திப்பெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க, கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமும் எஸ்எஃப்ஐ தூக்கி போட்டு உதைக்கிறாங்க.
இப்போ நீங்க வந்து மற்ற கட்சிகள்லாம் நீங்க விடுங்க, நீங்க திமுக விட்டுருங்க. நீங்க ஒரு திமுக அனுதாபி, ஒரு அதிமுக அனுதாபி, ஒரு தாவேக அனுதாபி, வேற என்ன கட்சி இருக்கு, பாஜக அனுதாபி, ஐயா வாசனுடைய அனுதாபி, இந்த மாதிரி மாபெரும் கட்சிகளுடைய அனுதாபிகளா கூட இருங்க. ஆனா எஸ்எஃப்ஐ உடைய ஒரு திடாத்கரமான செயல்பாடு, தீவிரமான கள அரசியல்ன்றது வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒண்ணு. மற்ற கட்சிக்காரங்க ரியாக்ட் பண்ண எடுத்துக்கிற டைமை விட எஸ்எஃப்ஐ வந்து களத்துக்கு வர்றதாகட்டும், போராடுறதாகட்டும், எஸ்எஃப்ஐ அன்பேரலா இருக்காங்க இல்லையா. ஏதாவது ஒண்ணு நிக்கிறாங்கல்ல, அவங்க திமுகனாலும் சண்டை போடுறாங்க, அதிமுக எதுவும் சண்டை போடுறாங்க, பாஜக எதுவும் சண்டை, காங்கிரஸ் சண்டை, தாவக எதுவும் சண்டை போடுறாங்க இல்லையா. உங்க மாணவர்கள் தானே, நீங்க சொல்ற அந்த விஜய்லாம் தானே, அவங்களும் தானே. அவங்கள கூட்டி யாராவது ஒரு அரை மணி நேரத்துல அவங்களை கூட்டு பார்த்து பேசினாங்களா? இல்ல. அப்ப விஜய் அவரை பார்த்து பேசினாரு அப்படின்ற, எஸ்எஃப்ஐ சந்தித்து பேசினார் அப்படின்ற பொய் செய்தியாவது பரப்பப்பட்டதா? இல்ல. அப்போ அடி வாங்குற எஸ்எஃப்ஐக்கு கிடைக்காத அந்த ஒரு லெவரேஜ், அந்த ஒரு கன்வீனியன்ஸ், அந்த ஒரு 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 ஜாலியான ஒரு கன்செஷன் வந்து எப்படி அறிவுக்கு மட்டும் கிடைக்குது? எஸ்எஃப்ஐல வந்து யாரும் வந்து தாவேகா கட்சிக்கு பாட்டு எழுதியோ பாட்டு பாடியோ இல்ல, அறிவு தானே பாடினாரு, அதனால அறிவுக்கு கிடைக்குது. அதே அறிவு தான் 2018 வந்து ஒரு விரல் புரட்சி காமிச்சிட்டு போங்க, அதுக்கப்புறம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மறைமுகமா விஜய் ரஜினி எல்லாம் தாக்கி கள்ளமோனி பாட்டு எழுதினாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் வடிவில் விஜய் அவர் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால அவருக்கு இந்த ஒரு ஏ கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஒரு எஸ்எஃப்ஐக்கு வந்து இந்த ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இங்க மட்டும் இல்ல, இங்க எஸ்எஃப்ஐ எங்கெங்கெல்லாம் போராடுறாங்களோ அவங்கள பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளுறது, தூக்கி விசாட்டி எறிகிறது, இதை யாராவது கண்டிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அண்ணன் சண்முகம் சண்முகம் வருவார். ஒரு நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு வருவார். ஏதாவது சொல்லுவாரான்னு பார்த்தா காலங்காத்தால் 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு திமுக அதிமுக சேர பார்த்தாங்க, நாங்க கண்டனம் தெரிவிச்சோம். அடுத்து வேற ஏதாவது இஷ்யூ கேளுங்க, சும்மா ஏதாவது இஷ்யூ சொல்லுங்களேன். பாலநிலத்துல ஏதோ போராட்டம், காலங்காத்தால் 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு திமுக அதிமுக சேர பார்த்தாங்க. ஜந்தர் மந்தர்ல ஏன் அடிச்சாங்க, இத்தனை பேர் அடிக்கிறாங்களே, நீங்க போராளி இயக்கம் அப்படி இருக்கலாமா? உங்க இயக்கத்துக்கு சம்பந்தமான அவங்களும் மார்க்ஸ் லெனின்னு தானே சொல்றாங்க. அவங்க மட்டும் என்ன ஜஸ்டின் பீபர் வாழ்கனா சொல்றாங்க, செலினா கோமஸ் வாழ்கனா சொல்றாங்க? இல்ல, அவங்களும் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் தானே. நீங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இரு, ஒரு மார்டின்ஸ் கம்யூனிஸ்டா இருக்காதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப ஏதாவது அதை ரியாக்ட் பண்ணலாம்னு இல்லை. காலையில 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு திமுக அதிமுக இணைய பார்த்து இந்த பல்லவியை எத்தனை வருஷம் தான் அவர் பாடுவாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சிஜேபி போராட்டம் ஒரு பக்கம், இது பக்கம் நீட்டுக்கு நாங்க எதுவும் போராடாமலாம் இல்ல, இங்கேயும் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் இருக்கு, ரொம்ப ஒரு கொதிப்பான நிலை இருக்கு. பாருங்க, ஒரு பிரபல ரேப்பர் வந்து இது பண்ணிட்டார், என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தருக்கு, அவர் வந்து திரும்பி வராரு, அமைச்சர் வந்து கார் வாசல் வரைக்கும் வந்து அறிவு அனுப்பிட்டு போறாரு. அப்ப அறிவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், எஸ்எஃப்ஐல அடி வாங்குற ஒருத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த ஒரு கன்வீனியன்ஸ் கிடைக்காது அப்படின்னா இது என்ன ஈக்குவாலிட்டி? இது ஒரு டிஸ்பாரிட்டி இல்லையா? இந்த கயமையை கேள்வி கேட்க வேண்டியவங்க எல்லாம் யாருமே எந்த கேள்வியும் கேட்கறதே கிடையாது. இத்தனைக்கும் அங்க போராடுற அந்த சோனம் வாங்சுக்கோட கேரக்டர் தான் அண்ணன் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு, பஞ்சவான் பாரிவேந்தன் அப்படின்ற பேர்லயாவது நடிச்சிருந்தாரு, அந்த கேரக்டரும் பண்ணியிருந்தாரு. அட்லீஸ்ட் அதுக்காக நீங்க வாயை திறக்கலாம்ல, ஏன் இவ்வளவு லேட்டா திறக்குறீங்க, எப்பதான் வரும்? அவன் குரோம் மாதிரி செயல்பட்டு இருக்கான், நீங்க ஏன் ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி நேத்து அடிச்ச அட்ரஸுக்கு இப்பதான் லோடிங் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வர்ற மாதிரி காட்டின்னு இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வந்து வருது இல்ல. இதுதான் இந்த டிஸ்பாரிட்டி தான் எனக்கு வந்து பெரிய இஷ்யூவா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா டீலிமிட்டேஷன். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குது. டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் பாஜக மேற்கொண்டுட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ என்னன்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவே வந்து திமுகவை தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாரும் வந்து திமுக வந்து இதுக்கு எதிராக தான் வாக்களிக்கும், டீலிமிட்டேஷனை வந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, டீலிமிட்டேஷனை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டா அவங்க வந்து பாஜக பி டீம் ஆயிடுவாங்க, பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, ஆல்ரெடி திமுக பின்னடைவுல இருந்ததுனால எப்படி தெரியுமா இருக்கு, இந்த லாஸ்ட் பெஞ்சில் எவனா ஒருத்தன் பிரச்சனை பண்ணான்னு வைங்க, இதான் பேசுறேன்னா உன்னை லாஸ்ட் பெஞ்சுக்கு அனுப்பிடுவேன்ற மாதிரி இருக்கு. ராம்நாடுல சில பேர் வாழ்க்கையை நடத்துவாங்க இல்லையா, ராம்நாடு இருக்கு, ராம்நாடுல வந்து போலீஸா இருப்பாங்க, ஏதாவது இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ண உன தண்ணீர்லா காட்டுக்கு மாத்திடுவேன். ராம்நாடு மிஞ்சிய ஒரு தண்ணீர்லா காட்டுக்கு நீங்க என்ன மாத்தீங்க? விருதுநகர் மாத்தலாமா, மல்லாங்கனருக்கு அனுப்பலாமா, திருச்சூரி அனுப்பலாம், அது கொஞ்சம் தண்ணி இல்லாத காடு, என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு ராம்நாட்டுல இருக்கிறவங்க நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன்ற மாதிரி திமுகவுக்கு இதை சப்போர்ட் பண்ணலாம், இவங்க ஆதரவு தெரிவிக்கல, இவங்க தீவிரமா எதிர்த்து ஓட்டு போடல, பின்னடைவுன்னு சொல்றது வந்து எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. இனிமே என்ன பின்னடைவு இருக்கு? இல்ல, அதான்
திமுக மேலே இவ்வளோ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னா நீங்கள் கூட்டணியிலேருந்து போயிருக்க மாட்டீங்க. இல்ல அவங்க நல்லது செய்ய நினைச்சனால தான் கூட்டணியிலேருந்து போயிருக்காங்க. உண்மை இல்லை, உண்மைதான், 100% வேற என்ன உண்மைதான். அப்போலாம் வந்து மக்கள் வந்து அவங்க கூட இருக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியல அவங்களால. இப்போ என்ன திமுக மேல என்ன உங்களுக்கு கரிசன வேண்டி கிடையாது? திமுக ஒருவேளை அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு திமுக திரும்பவும் தோத்து போனா தோத்து போட்டோம், அதை அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? அப்படி அவங்க தோத்துட்டு அடுத்த வாட்டி விஜய் தோக்கும்போது நாங்க யாருக்கிட்ட வர்றது? இப்போ எதிர்த்தாப்புல ஒரு கடை திறந்துட்டு இருக்கு, நீங்க இங்க போய் என்ன பண்றீங்க? ஒரு கடையில் நின்று ஒரு கிங்ஸ் கொடுங்கன்னு வாங்கி அடிக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் கிங்ஸ் எல்லாம் நிறுத்த போறேன் தம்பி, வெறும் இல்ல சொல்றாரு வந்து என்ன சொல்றேன், என்கிட்ட வெறும் இண்டிமெண்ட் தான் கிடைக்கும் அந்த மாதிரி உங்கள்ட்ட ஏதாவது சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? எதிர்த்தாப்புல இருக்க டீ கடையில சரி பரவாயில்ல, அந்த சேட்டா வந்து லைட்ஸ் எஸ்சி லைட்ஸ்லாம் வச்சிருக்காரு, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நீங்க அங்க போறதுக்கு வந்து ஒரு பிரயத்தனப்படுவீங்க. இங்க வந்து அப்போ அந்த கடை திடீர்னு உங்க கண் எதிர்க்கு அழிஞ்சு போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? துணுக்குருவீங்கல்ல, ஐயோ எனக்கு போச்சு. இல்ல நீங்க துணுக்குறது கூட வீட்டுல பாக்கெட் எடுத்து முடியாது. திமுக வந்து நான் சப்போர்ட் பண்ண போறேன்னு எங்கேயுமே சொல்ல, இல்ல நாங்க எல்லா வகையிலயும் அதை எதிர்க்கிறோம் தான் சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பயனா, இல்ல இது வந்து ஒரு கில் ட்ராப், என்னன்னா நீங்க எங்க கூட இல்லைன்னா நீங்க எங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு இது. இப்போ நீங்க இங்க இருந்து கழண்டு போனா திமுக சப்போர்ட் பண்ணாதுன்றத நல்லா உணர்ந்து கான்சியஸ் எக்ஸிட் தானே பண்ணீங்க, சொல்லாம கொள்ளாம போனீங்கல்ல. நீங்க பாத்துக்குங்க, திமுக ஓட்டு போட்டா சேர்த்து ஓட்டு போட்டா பிஜேபியோட சேர்ந்து அது நாசமா போதும், நல்லா இருக்க போதும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன கவலை இருக்கு இதுல? இது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? சரி, இவ்வளோ நீதி நேர்மை நியாயம் பேசக்கூடிய காங்கிரஸ், இடபிள்யூஎஸ் காங்கிரஸ் இந்த இடதுசாரிகள் இடபிள்யூஎஸ் வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு எல்லாரும் ஓட்டு பண்ண பிஜேபி தானே கொண்டு வந்தாங்க. அப்ப நீங்க ஃபியர்ஸா போயிட்டு பிஜேபி எப்படி பண்றது, இடபிள்யூஎஸ் தப்பு, மக்களுக்கு அப்போ நீங்க அரிய வகை ஏழைனா ஒரு நியாயம் எடுத்துப்பீங்க, அரிய வகை ஏழை இல்லாத விஷயத்தெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்கன்னா, அப்ப காங்கிரஸ் சொல்ற அந்த டிக்டாட், நீங்க சொல்ற ரூல் புக் படி எதுக்கு மத்தவங்க ப்ளே பண்ணணும்? அப்ப எங்கேருந்து நீ இப்படிதான் பண்ணணும், நீங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், நீ இந்த மாதிரி தான் செய்யணும், இதை செய்யலாம், இதுதான்ற திமிர் எங்க இருந்து வருது? அப்போ இதே நீதி நேர்மை நியாயம் கரெக்ட்னா, காங்கிரஸ் இது பண்றது கரெக்ட்னா, அப்ப நீங்க இடபிள்யூஎஸ் வரும்போது தீரமா நின்று இருக்கணும்ல. எதுங்க கனிமொழி போய் கத்தணும், இது என்ன நியாயம், இது என்ன அநியாயம், இதுன்னு கனிமொழி போய் எதுக்குங்க வந்து கம்யூனிஸ்டுகள்கிட்ட கத்தணும்? அப்போ இந்த பாயிண்டை நோக்கி போகவே போகாத காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ இந்த விவகாரத்துல வந்து திமுக இப்படி பண்ணணும், அதிமுக இப்படி பண்ணணும்னு மற்ற கட்சிகளுக்கு பாடம் எடுப்பதற்கு எந்தவித அருகதையுமே கிடையாதுன்றதுதான் இதனுடைய ஒரு பாயிண்ட். எனக்கு இதுல இன்னொரு டவுட் என்னன்னா, ஒருவேளை நீங்க எப்படி பாக்குறீங்க அது, ஒருவேளை அவங்களுக்கு பயம் இருக்கா இவங்களோட ஸ்டெடியா டிராவல் பண்ண முடியாது? ராகுலுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்தா கூட அண்ணா வாய் திறக்க மாட்டேன்றாரு, அண்ணா அப்படியே வழக்கம் போல நியூஸை போட்டு காமிச்சாங்க, இப்படியே உட்காந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கிறதுனால லைட்டா ஒரு ஃபீலர்ஸ் கொடுக்குறாங்களா? டிஎம்கேக்கு ஃபீலர்ஸ் கொடுக்குறாங்களா? இல்ல டிஎம்கேவை அவங்க அப்படி அணுகிற மாதிரிலாம் தெரியல. எங்க டிஎம்கே திரும்ப இவங்க அதில் ஒரு வேளை டிஎம்கே கலந்துக்காமலோ இல்லை டிஎம்கே எடுக்கிற முடிவுகள் வந்து டீலிமிட்டேஷனுக்கு பாசிட்டிவான ஒரு இதாகிடுச்சுன்னா, இருக்கிற கொஞ்ச நஞ்ச மாநிலங்கள்லையும் எங்கே திரும்ப ஆட்சியை இழந்துருவோமோ, எங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி வந்தால் மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்களோ காங்கிரஸை, எல்லா இடத்துலையும் பயப்படுறாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. ஆப்வியஸ்லி, ஏன்னா இப்போ மம்தா வந்து கட்சியே இல்லை. ஆனால் இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு. மம்தா வந்து நேற்று சொல்லும்போது, இந்த முன்னாடி நம்ம பேசின நீட் தொடர்பான போராட்ட இதாகும்போது இந்தியா கூட்டணியோட நம்ம ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிற இடத்துக்கு இதையும் ஒரு புள்ளியையும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தேர்ட் ஃப்ரண்ட்டுங்கன்னு நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது முக்கியமான ஆட்களாக இருக்கிற வந்து திமுக, மம்தா, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாரும் வந்து அந்த சைடு காங்கிரஸ் சைடு வந்து கொஞ்சம் இணக்கமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது தேர்ட் ஃப்ரண்ட் உருவாகும் அப்படிங்கிறதுல வந்து இதுவரைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, இப்போ நடந்த இந்த 3 எலெக்ஷனுமே, இப்போ நடந்த எலெக்ஷனை பார்த்தோம்னாலும் மம்தா தோக்கடிக்கப்படுறாங்க, முக ஸ்டாலின் தோக்கடிக்கப்படுறாரு, பினராயி விஜயன் தோக்கடிக்கப்படுறாங்க, 3 முதலமைச்சர்களும் தோக்கடிக்கப்படுறாங்க. இந்த 3 முதலமைச்சர்களுமே பாஜகவுக்கு எதிராக ரொம்ப வலுவான தீரமான குரல் கொடுத்த ஆட்களாக இருக்காங்க. இவங்க 3 பேருமே தோக்கடிக்கிறதே பங்கு இருக்கு. தோக்கடிக்கப்படுறதுலயே வந்து ஒரு 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 சதி இருக்கதான் இருக்குது. இல்ல காங்கிரஸோட பிளான் இருக்கு, இன்வால்மெண்ட் இருக்கு, ஓப்பனா எதிர்த்து இருக்கிறாரு பினராயி விஜயன்லாம். இவரு திமுகவோடு உறவாடி கெடுத்தார்கள். ஏதோ ஒரு வகையில வந்து காங்கிரஸோட நேரடி பங்களிப்பு இருக்கு. அப்படி இருக்குன்னா இப்போ சமாஜ்வாடி அகிலேஷ் யாதவும் இவங்கள்ட்ட இருந்து முரண்படுவாரா? இல்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பயத்தினால சீட்டு கொடுக்க, சீட் வந்து இவங்க வந்து ஈக்குவல் சீட்டு கேட்கறாங்க போல. தேஜஸ்வி அப்படிதானே காலி பண்ணாங்க. அவர் கொடுக்க முடியாது, அவ்வளோ சீட் கொடுக்க முடியாது. நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷனில் 22 எலெக்ஷனில் 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ், எங்களால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் ஜெயிச்சதுக்கு தகுந்த மாதிரியான இதுவாக பார்த்து பேசலாம்னு சொல்லி அதில் 2027 அங்கே எலெக்ஷன் வரப்போகுது. ஒரு முரண்பாடு இருந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. ரெண்டாவது, சமாஜ்வாடியோட ஆதரவும் வந்து
இந்த பில்லு நிறைவேற்றுறதுக்கு பாஜகவுக்கு தேவைப்படுது. அதாவது 37 சீட்டு வச்சிருக்கிற சமாஜ்வாடி அகிலேஷ் யாதவை வந்து இவங்க போயிட்டு 33 நினைக்கிறேன், இவங்க போயிட்டு சமாஜ்வாடி அங்கே போயிடக்கூடாது, அகிலேஷ் யாதவ் அங்கே போயிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் 22 சீட்டு வச்சிருக்கிற திமுக வந்து நீங்க போயிடாதீங்க, நீங்க எதிராக வாக்களிச்சிடாதீங்கன்னு சொல்றதுலயே இதுல என்ன இருக்கு. இப்போ ஒரு ட்ரிப் எங்கேயா போகும்போது என்ன பண்ணுவாங்க, நீ வந்து சாப்பாடு செலவு பார்த்துக்க, ஒரு ஆள் சாப்பாடு பார்த்துக்குவாங்க. நம்ம ட்ரிப்ல அப்படி இல்லை, எல்லா செலவும் யாராவது ஒருத்தர் கட்டுருவோம். ஜென்ரலா ஒருத்தர் சாப்பாடு செலவு பார்த்துக்குவாரு, ஒருத்தர் புக்கிங் பார்த்துக்குவாரு, இன்னொருத்தர் வந்து நான் பெட்ரோல் போடுறேன்னா. இல்லை காங்கிரஸ் எந்த மாதிரியான வகைமை அப்படின்னா பெட்ரோல் கூட போட மாட்டாங்க. அந்த வண்டிக்கு காசு அடிக்கிறதுக்கு அந்த காத்து அடிச்சவருக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க இல்லையா, நான் தரேன் அப்படின்னு 20 ரூபா கொடுத்துட்டு காரே எந்து நான் போடுறதுதான் பாட்டு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஈக்குவல் சீட்டு வேணும்னு சொல்லி இவங்க அகிலேஷ் கிட்ட முரண்படுறது. அதுக்கு சில சமயம் என்ன தோணுதுன்னா, இவங்க உண்மையிலே இவங்க ஜெயிக்கிறதுக்காக பாடுபடுறாங்களா, இல்ல பாஜக எதிர்க்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்க கூடாது, அது ஊத்திக்கணும், இந்த கான்டெஸ்ட் வந்து காங்கிரஸ் வர்சஸ் பாஜகவா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக பாடுபடுறாங்களா அப்படின்னு இருக்கு. அப்போ ஒருவேளை வந்து விஜய் வந்து தீவிரமா பாஜக ஒருவேளை எதிர்த்துட்டாருன்னா இவங்களே விஜயை முடிச்சு விட்டுருவாங்களோ, அந்த மாதிரியான டவுட் எல்லாமே வருது. ஏன்னா இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துலாம் வந்து விஜய் வந்து பாஜக பத்தி பேசாததுக்கு காங்கிரஸோட நிலைப்பாடு தான் காரணமா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. பார்ப்போம் வரும் வாரங்கள்ல வந்து எந்த மாதிரி இந்த விஷயம்லாம் ஷேப் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாடு இந்த இப்ப நம்ம பேசின விஷயங்கள் எதுவுமே வந்து இதோட முடிவடையில, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான். அடுத்தடுத்து இன்னும் 2-3 நாள்ல வந்து இதை பத்தின டெவலப்மெண்ட்ஸ் வருவதற்கான முன்னறிவிப்புகளாக தான் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ எப்படி ஒன்று ஷேப் ஆகுதுன்னு பார்க்கலாம். திறக்காத வாய்கள்லாம் திறக்குதா, அட்லீஸ்ட் இப்பயாவது அவங்க வாய்கள்லேருந்து வார்த்தைகள் வருதா, கண்டனங்கள் வருதான்னு பார்க்கலாம். எப்படி போகுதுன்றதை வந்து அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.